ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் குழந்த பெற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெற்றுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்போது அது பாரமாக அமைச்சிடும் குழந்த. இன்னொன்று, ஆவரேஜாக இருக்கேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு லைஃபு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா 2 குழந்த வந்தால் அவங்களுக்கு பாரமாயிரும். 3வது, ஹையாக ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்கேன், என்னால் சமாளிச்சிக்க முடியும், எல்லாமே சமாளிக்க முடியும், நல்லா இருக்கேன், பிரிஸ்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 குழந்த பெற்றுக்கலாம். பாய். குழந்த பெக்கிறதும் பெக்காதும் உங்கள் விருப்பம். இது ஒரு சின்ன ஐடியா. பாய். அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு உங்கள் விருப்பத்துக்கு மாற பிடிக்காதவங்களுக்கு இது கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கை. பாய். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பிடிக்காமக்கு இது கல்யாணம் பண்ணிடாதீங்க, உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். பாய்.